பிரியம் பேர் மாற்றிக் கொண்டது காதல் என்று, பிரியம் பேசாமல் வென்றது காதல் என்று. பிரியம் உன் பேரை சொன்னது காதல் என்று, பிரியம் கனவள்ளி தந்தது காதல் என்று. பிரியம் சுகமானது சுக சுமையானது, பிரியம் வரமானது உயிர் ஸ்வரமானது. பிரியம் தானே உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்தது. பிரியம் பேர் மாற்றிக் கொண்டது காதல் என்று, பிரியம் பேசாமல் வென்றது காதல் என்று. பிரியம் உன் பேரை சொன்னது காதல் என்று, பிரியம் கனவள்ளி தந்தது காதல் என்று. சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கோம். என்ன சொன்னால் எங்களோட இடத்தை நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரிதானே? ஓகே, வித்யா அன்னைக்கு திருமண பந்தத்தில் நினைச்சிருக்கீங்க. தம்பிக்கு என்ன பேர்? பாசன். ஓகே, அழகான பேர் உண்டு. தம்பிக்கு துசி. துசி. ஓகே, அதுக்கும் ஒரு அழகான பேர். இன்றைய நாளே 2 பேரும் மிக்க அழகாக இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியுது. ஆனால் ரொம்ப களைச்சிட்டீங்க. ரெண்டாலும் இந்த நாளில் மாப்பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருக்குது. எப்படி காய்ச்சல் 2 நாள் காய்ச்சலா இல்லை இன்றைக்கு மட்டும் தான் காய்ச்சலா? மாப்பிள்ளை திடீர்னு காய்ச்சல் வந்துடும். சரி, ஓகே, நாங்கள் இந்த சர்ப்ரைஸ் செய்யணும். நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் நைட் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி. சரி, உங்களோட மிக்க பிரியம் வச்சிருக்கிறவங்க ஒருத்தாங்க இந்த சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. பார்க்கலாம். சில வழிகளை இதுக்குள்ள இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரி, இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழகான ஒரு பொக்கையோட தந்திருக்காங்க 2 பேருக்கு. ஓகே, உங்களை போல ஒரு அழகான ஒரு பொக்கையை தந்திருக்கிறாங்க. அப்படிதான் பொண்ணு என்ன சொல்றீங்க? உங்களை போல தானே? அழகான ரோஸ் 2 பேரையும் போலவே சிரிச்சிட்டு இருக்கு இந்த ரோஸ். சரி, பார்க்கலாம் இந்த சர்ப்ரைஸை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குமா, பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்குமா? யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கு அதை கேட்பாங்க. சொல்லுங்க, பொண்ணு சொல்லுங்க. மாப்பிள்ளை சைடு. நீங்க தப்பிச்சு விடலாம்னு நினைக்கிறீங்க அவரோட. என்ன? சரி, மாப்பிள்ளை சொல்லுங்க. யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கு? விடாங்க. யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கு? பொம்பளை சைடு. பொண்ணு சைடு. நான் கேட்டுக்கிட்ட பொண்ணு சைடு. சரி, பார்க்கலாம் யார்கிட்ட சைட்லன்னு சொல்லி. சரி, அதான் அது 2 இது எங்க 2 அது 2 அது ரைட். உங்களுக்கு 2 பாக்ஸ் வந்துருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை முதல்ல ஓப்பன் பண்ணுங்க. கரெக்டாக எடுத்துருக்கீங்க போல. ரிபன் கலந்து போட்டு என்ன வாட்ச் பொண்ணு என்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? சரி, உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு அழகான வாட்ச் ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, மாப்பிள்ளை சைடுன்னா சொல்லுங்க. மாப்பிள்ளை உங்களோட சைடுன்னு சொன்னா யார் வந்திருப்பாங்க? நந்தனத்தான் ஃபேமிலி. நந்தனத்தான் இவரா? அவங்களா? சரி, அவங்களோட ஃபேமிலி. சரி, பொண்ணு சொல்லுங்க. உங்களோட சைடுன்னா யார் வந்திருப்பாங்க? கெஸ் பண்ண முடியல, தப்பிக்கிறாரு. நீங்க தவறான விட சொன்னால் பனிஷ்மெண்ட் இருக்கு 2 பேருக்கு. என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? நான் கட்டாயம் 3 பேரை தான் சொல்லலாம், எல்லாரையும் சொல்லிடாது. நீங்க தவறான விட சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? பொண்ணு சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன சொல்லுங்க? மாப்பிள்ளை சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட்? ஓப்பனிதா? நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பொண்ணு தவறான விட சொன்னால் சரி தானே, மாப்பிள்ளை பொண்ணை தூக்கணும். சரியா? தூக்கி கொண்டு ஒரு ரவுண்ட் உண்டு. இல்லை ஸ்டேஜில் ஒரு ரவுண்ட் உண்டு. பொண்ணு என்ன சொல்றீங்க? பயந்துடாதீங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு தந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அதையும் வேண்டிக்கணுங்க. சரி, பொண்ணுக்கு ஒரு சாரி ஒன்று தந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பேர்டு ஷர்ட் ஒன்று தந்திருக்காங்க. ஓகேயா? நாங்கள் நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் நீட்டாக முதல் அந்த மாதிரி ஒரு தந்திருக்கேன். சரி, நான் சொல்றேன்னா நீங்க சொன்னாங்க. ஓகேயா? சரி, வேறியா இன்னும் 2 பேர் இருக்கு. பொண்ணு சொல்லுங்க. உங்களோட சைட்ல கட்டாயம் சொல்லுவோம். உங்களோட சைட்லேயே தான் வந்துருக்கு. உங்களோட சைட்லேயே தான் வந்துருக்கு.
வாய்ப்பு இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. பனிஷ்மெண்ட் நிச்சயம் இருக்குது. சரிதானே? பொய் சொன்னா பாட்டு படிக்கணும், இல்லை அவர் தூக்கணும் உங்களை. ஓகே சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க. நந்தன் அத்தான் இல்லாட்டிக்கு பதில் யார்? எல்லாரும் கொடுத்துருக்கா? என்ன சொல்றீங்க? எல்லாரும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இருக்காங்க. அவர் உண்மையிலேயே அவர். சும்மா சொல்லுங்க, அவர் இன்னொரு கிஃப்ட் உண்டு. ரைட், அதான் அப்படி வைங்க. இது இன்னொரு கிஃப்ட் உண்டு. பொண்ணுக்கு ஒரு கேன் பேக் மட்டும் தந்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க. பேக்லேயே இருக்கா? சும்மா தூக்கி காட்டுங்க. பேக்லேயே இருக்கா? அதனால உங்களுக்கு டைவர்ட்டுக்கு தான் அது எல்லாம் கொண்டு வந்தேன். எல்லாமே டைவர்ட் தான். சரி, அதை எப்படி சரி, இப்போ சொல்லுங்க. வேறு எவ்வளோ செய்யணும்? வேறு அவையில் இல்லாட்டி சரி, அவங்க இல்லாட்டி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குது? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நம்ம அத்தானுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இன்னைக்கே சொல்லிடுங்க என்ன பனிஷ்மெண்ட். என்ன சொல்றீங்க? பாட்டு படிப்பீங்களா? அவன் உங்களுக்காக பாட்டு படிப்பாவா? சரி, ஓகே. நான் சொல்றேன், உண்மையிலேயே அவங்க இல்லை. உண்மையிலேயே அவங்க இல்லை. சரியா? இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க தந்துருக்காங்க. இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்க தந்துருக்காங்க. இது வந்து ஒரு லேடி தான் அரேஞ்ச் பண்ணினது. அரேஞ்ச் அவங்க வைப்பா அவங்க நான் உங்களோட படிச்சுட்டு சொல்லியிருந்தாங்க. நல்லா கதைக்கிறீங்க. ஓகே, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட சைடில் நீண்ட நாட்கள் தான் உங்களோட படித்ததாக, உங்களை குழுவோட தான் படித்ததாக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ சொல்லுங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு? பிரச்சனை இல்லை. அரேஞ்ச் மேரேஜா? லவ்வா? லவ் மேரேஜ் அரேஞ்சா? பிரச்சனை இல்லை தானே? அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை பிரச்சனையா? பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. சரி, இப்போ சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மச்சான், உங்களோட மச்சான் இருந்தா இது மச்சான் பிரச்சனையா இருக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ஓகே, அதையும் பண்ணுங்க. காய்ச்சல் எல்லாம் பறந்துருக்காங்க ஜியா, காய்ச்சல் எல்லாம் பறந்துருக்குது. ஓகே ரைட், அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த 2 ஸ்டிக்கரையும் கட்டிக்கிட்டீங்க. கீழே ஒட்டி இருக்கேன் பாருங்க. கீழே ஒட்டி இருக்கேன் ஸ்டிக்கர். அந்த அதான் அந்த சைடு அதான். அப்படியே காலேஜ் எங்க எல்லாம் தனியாக போய் அரேஞ்ச் மேரேஜ் செய்வீங்க? தனியாக எல்லாம் போய் போட்டோ எடுத்துருக்கீங்க? மோட்டர் சைக்கிள் நின்று போட்டோ எடுத்துருக்கீங்க? என்ன சொல்றீங்க? என்ன பேர்? வாசு. வாசு எங்க தனியாக எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க? அங்கே மோட்டர் சைக்கிள் எல்லாம் எடுத்துருக்காங்க. அப்படியா? அப்படியா? சரி, ஓகே. அந்த மாதிரி 2 பேரும் ஒரு ஓச்சோட தந்துருக்காங்க. இந்த நேரம் வந்து நீங்கள் அந்த மணிக்கூட பார்க்கும் பொழுது தங்களுடைய நினைவு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாரா? உங்களோட மச்சான்? அப்படியா? அக்காவா? சும்மா சொல்ல, நீங்க என்ன இது அவங்களே சொல்றீங்க. சரி, ஓகே. பார்த்துக்கலாம் யாருன்னு சொல்லி கீழே போட்டுருக்காங்களா? சரி, ஓகே. இந்த கிஃப்ட் யார் தந்துருக்காங்க? தாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாம விட்டாலும் வருவதற்கு தான் இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் சொல்லியிருந்தாங்க, வர முடியாதுன்னு சொல்லி இந்த முறை தான் வந்து போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே நீங்கள் தான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து போக மட்டும் தங்களோடையே பயணிக்கிற சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன ஒரு நல்ல அதான் சரி என்று சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க தாங்கள் வர முடியாம விட்டாலும் தாங்கள் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு செய்து தந்திருக்கிறாங்க. உங்களுக்காக உங்களோட நந்தனத்தான் வந்திருக்கிறார். சரி தானே, இந்த ஃபங்க்ஷனை பார்க்கணும்னு சொல்லி. சரி, இந்த கிஃப்ட் உண்மையிலேயே யார் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா அவங்களோட மகள் டனுவும் மகன் தீனுவும் அவங்கெல்லாம் செய்திருக்காங்க. மாமாவுக்காக சொல்லி செய்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்க அத்தான் சொல்லி சொன்னீங்க. இல்லை, அத்தான் ஃபேமிலி. ஓகே, சரி. உண்மையிலேயே அவங்களோட நந்தன் அண்ணாவும் அவங்களோட அத்தான் உங்களோட அக்கா மைனாக்காவும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியாக செய்திருக்காங்க. சரி, எப்பவுமே நீங்கள் 2 பேருமே இப்படி சிரிச்சுட்டு 10 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி
புது குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதுடன் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே கிடைச்சிட்டு இப்படி ஹாப்பியா இருப்பாங்க. தொட்டு பாருங்க, காய்ச்சல் விட்டுட்டாங்க, இப்ப விட்டுரு சரிதானே, இப்ப விட்டுரு. அந்த சர்ப்ரைஸ் வரவே அவளுக்கு காய்ச்சல் வந்துருக்கோம் நினைக்கிறேன், யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. சரி, ஓகே, எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். ஒரு சின்ன கவிதையோட தந்துக்கிறாங்க, அதையும் ஒரு படிச்சுட்டு ஓகே. எங்கள் அன்பு மாமாவே, உங்கள் வாழ்வில் புதியதோர் அத்தியாயத்திற்கு எங்கள் வாழ்த்துக்கள். இருமனம் இணையும் இந்த மங்கள நாளில் இன்பமும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திட மனமகிழ்ந்து வாழ்த்துகிறோம். மாமாவின் திருமண திருநாளில் மகிழ்ச்சி பெருகி காதல் மலர்ந்து வாழ்க்கை சிறக்க உங்கள் இல்லறம் இனிதே தொடர இனிதான பல கோடி வாழ்த்துக்கள். மணவாழ்வில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் உங்கள் மன வாழ்க்கையை மேலோக்கி சந்தோஷம் நிலைத்து நீடூழி வாழ மாமா மாமிக்கு எங்கள் இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான குட்டியை தந்திருக்காங்க. சந்தோஷமா? சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? ஓகே, என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செய்திருக்காங்க அந்த 2 குட்டிகளும் அவங்களோட ஃபேமிலியும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த 3 முடிக்கிறாரு இல்லையா? சரி, சொல்லுங்க, போட்டு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? தேங்க்யூ மட்டும்தான் போதுமா? தேங்க்யூ விஜய் நேர் நல்லா கதைக்கிறீங்க, கதைக்க மாட்டேன்னு சொல்ல நல்லா கதைக்கிற மிச்சம் நேரில் சொல்ற. உண்மையிலேயே மிக்க பாசம் வச்சுக்கிறாங்க, அன்பு வச்சுக்கிறாங்க. அந்த பரிசு பொருட்கள் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், குட் லக், நல்லா இருங்க, சிரிச்சுட்டு இப்படியே சிரிச்சுட்டு இருங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். சரியா? எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ